ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரீசெண்டாக எங்கே போயிருந்தோன்னா ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் நடக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு தாங்க போயிருந்தோம். இப்போ புதுசாக அவதாரெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு 120 ரூபாய் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே உள்ளே போனோம். ஒரே டிஜே போட்டு வைப் பண்ணிடுறேன். என் பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி தாரா லோக்கலாக வைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம மீன் மாட்டு என்ன அந்த அவதார் எல்லாத்தையும் விசாரித்து அது இடத்த ரீச் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்டில் வந்து கிவ் அவே வேறு கொடுக்குறாங்களாங்க. லக்கி ட்ராமா சில்வர் தராங்களாம், கோல்டு தராங்களாம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தரல. சரி, தெரியாமல் எழுதியும் போட்டுவிட்டோம். அப்படியே உள்ளே போனால் மிக்கி மவுஸு, பார்பி டாலு, இந்த ரேட்டு அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே அது கூட ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் பண்ணி சும்மா ஃபன்னாக இருந்தது. என்னடா பண்ணியிருக்கீங்க 120 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு மினி பார்பி டால் செட்டப்பு. நானே என்ன பார்பி டாலாக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த இடத்த பார்த்தோன்னா அவ்வளோ பொம்மை, அவ்வளோ அனிமல்ஸ் வேஷம் போட்டவங்க அப்படி இப்படின்னு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பொம்மைலாம் வச்சு பசங்களை சுற்ற விடுறது, ஐஸ்கிரீம் செட்டப்பு, இந்த விஜிபி அதெல்லாம் பண்ணால் ரங்கராட்டணும் அதெல்லாம் பார்த்துருப்போங்க. ஆனால் இதில் பொம்மையிலே ஒரு ரங்கராட்டணும், அந்த பொம்மையெல்லாம் வச்சு அப்படியே எனக்கு இதெல்லாம் கொடுங்கடா நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு செம்மையாக இருந்தது. 3 விஷயம் வச்சுருக்காங்க இந்த அவதார் ரூமில். ஃபஸ்ட்டு இந்த பார்பி டால் ரூம் தான், டெடிபியர் ரூம் தான். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரெஷர் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குது இது, அப்படி என்னடா புதையல் அடுக்கி வச்சுருக்கீங்க. நாங்களும் ஒரு ஆர்வமாக இருட்டு ரூம்குள்ளே போனாங்க. பார்த்தா கோல்டு பிஸ்கெட்டு, கோல்டு காயின்னு, மணி, துட்டு, நகை, கோல்டு விற்கிற விலைக்கு இவ்வளோ கோல்டு அள்ளி சும்மா தெரிச்சு விட்டுருக்கீங்களேடான்றது அவ்வளோ டச் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ அப்படியே அந்த ரிப்பனெல்லாம் தாண்டி உள்ளே போய் எல்லா கோல்டு காயின்ஸு, பிஸ்கெட்ஸு அதோடலாம் விளையாட ஒரு நிமிஷம் அவன் மூஞ்சில் நான் சந்திரமுகி அப்படியே பார்த்தேங்க. ஒட்டியான காசு மாலை அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருந்தாங்க. இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. பட் நாங்கள் வந்து எங்களை அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த கை அப்படியே அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு விளையாடிட்டு தாங்க வந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, பசங்களும் வந்து இந்த கத்தியெல்லாம் பார்த்தா ஒரே வைப் ஆகிட்டானுங்க குத்துறதுக்கு. நெக்ஸ்ட் அதுக்குள்ளேயே போனீங்கன்னா 3வது விஷயம் அவதார் ரூம். இப்போதைக்கு இது புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கங்க, எங்கே இருந்தோ கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி தான். இதில் நல்லா டிவியில் பார்த்த ஒரு விஷயத்த நம்ம கண்ணார பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா அந்த லைட் செட்டப்பு, அந்த டெக்கரேஷனு நம்ம உலகத்தை விட்டு ஒரு வேறு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு எஃபெக்டில் கொண்டு வந்து அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து மேலே ஏறி போகிற மாதிரி, அதுக்குள்ளே போகிற மாதிரி இதெல்லாம் டச் பண்ண முடிஞ்சுது. அதான் ஒரு சூப்பராக இருந்தது. அங்கங்கே அவதாரையும் பார்க்கலாம். அக்கா அவதார், தம்பி அவதார், அண்ணா அவதார் எல்லாரையும் பார்க்கலாம். அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க கத்தியில் குத்துற மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கவே நல்லா மைன்யூட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வளர்கிற மஷ்ரூம்லேருந்து நம்ம டிவியில் பார்த்தப்போ ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்களா, அந்த லைட்டிங்லாம் வச்சு அதை அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கண்ணுக்கு ஒரு வியூவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். பேபிஸ்க்கு நான் கேரண்டி. அப்படி நீங்களும் கூட என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம அப்போ பார்த்தது இது மட்டும்தான் இல்லை. ஷாப்பாலிக்ஸ் உங்களுக்கு அப்படியே உள்ளே போனீங்கன்னா செருப்புலேருந்து துணியிலேருந்து புக்ஸ் வரைக்கும் எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸில் செம்ம டீலில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மசாஜெல்லாம் பார்த்தோன்னே என் வீட்டுக்காரெலாம் நான் கண்டிப்பாக மசாஜ் பண்ணியே தீர்வேன். மசாஜ் பண்ண இது அல்க்ளைன் வாட்டராங்க, 20 ருபீஸாக. இது ஏதோ மினரல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் பட் எங்களுக்கு பிடிக்கல, சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. 20 ருபீஸ், 50 ருபீஸ், 100 ருபீஸ்ன்னு ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நான் 20 ருபீஸ் வாங்கி தான் ட்ரை பண்ணோம். ஓகே பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோன்ட்டு புதுசாக ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு பிடிக்கல. அந்த மசாஜை ஒருத்தர் பார்த்தாருங்க, கழுத்து வலி, கை வலி எல்லாம் போகணுன்ற ஃப்ரீ தானே, இதெல்லாம் ட்ரையல் வேறு எல்லாமே ஃப்ரீன்ட்டு செம்மையாக ஒரு மசாஜ் எடுத்து இவங்க இந்த பக்கம் நாங்கள் அந்த பக்கம் ட்ரெஸ் செக்ஷன் போயாச்சு. இப்போ வந்திருக்க கோசெட்லேருந்து, சுடிதாஸ்லேருந்து, டாப்ஸ்லேருந்து எல்லாம் காட்டனாக இருக்குது. சூப்பராக இருந்தது. கலர்ஸு காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கவும் அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்லிப்பர் செக்ஷன் போய் A to Z இங்கே கிடைக்கும். ஊர்காலேருந்து, தண்ணி பாட்டிலேருந்து, ஒரு ஸ்லிப்பர்லேருந்து, கேம்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஒரு 30 ரூபாய் செயின்லேருந்து, குலாப் ஜாமுன்லேருந்து எல்லா ஐட்டமும் இங்கே இறக்குமதி பண்ணிருக்காங்கங்க. உண்மையாலுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செம்ம ஒர்த். நாங்கள் அப்படியே போய் அந்த ஊர்காய் இங்கே எல்லாமே இப்போதைக்கு நம்மளுக்கு சாம்பிள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். சோப்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. ஷாம்பு வேணுமா ஷாம்பு, க்ரீமு வேணுமா க்ரீமு, ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது ப்ராடக்ட் வேணுமா ப்ராடக்ட்ஸு, சோஃபா செட்லேருந்து, ரெக்லைனர்ஸ்லேருந்து A to Z இறக்குமதி பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த 90s கிட்ஸ்லாம் இல்லை, இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்த சிகரெட் பிஸ்கெட் அதெல்லாம் பார்த்து சாக்லேட்லாம் பார்த்தோம். சும்மா ஆர்வமாக போயிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இந்த அல்வாலாம் வந்து செம்ம டேஸ்ட்டுங்க.
அந்த கருப்பட்டியை மட்டும் ஜீரணமாகும்னாங்க. ஸோ இந்த பனக்கற்கண்டு அந்த கருப்பட்டி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி என் பசங்களுக்கு தேவையான கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே விளையாட வச்சுட்டு நாங்கள் இந்த பக்கம் போனால் ஷாப்பிங்கு இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குதுங்க. இந்த ரிங் போடுற கேமு, 50 ரூபாய்க்கு பால் அடித்தா விளையாடுற கேமு, ரங்கராட்டணும், சீசா, அசுர தள்ளாட்டம், அந்த மாதிரி குட்டி விஜிபி குயின்ஸ்லேண்ட் இங்கே இறக்குமதி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 80 to 50 ரேஞ்சுக்குள்ளே விளையாடலாம். நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ் எங்கள் பேஜை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள்.